ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ லிங்க்டின் யூஸ் பண்ணி எப்படி உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் ஆப்டிமைஸ்டாக வச்சுக்கிறது, ஸோ எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது அப்படின்ற ஒரு லிங்க்டின் ஃபுல் ஆக்ஸ் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு அஜெண்டா என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒய் லிங்க்டின் மேட்டர்ஸ், ஏன் லிங்க்டின் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஸோ பிகினராக நம்ம லிங்க்டின்ல பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன, ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் அண்ட் ஹெட்லைன், அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி செக்ஷன் எல்லாமே எப்படி ஆப்டிமைஸ்டாக வச்சுக்கிறது, தென் லிங்க்டின் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம நெட்வொர்க்கிங் வந்து கேதர் பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ஸோ பிகினராக இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, ஃபர்தர் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றது இன்னைக்கு வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஏன் லிங்க்டின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தீங்க அப்படின்னா 1 பில்லியன் யூசர்ஸ் வந்து லிங்க்டின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் 90% வந்து ரெக்ரூட்டர்ஸ் எல்லாமே லிங்க்டின்ல தான் ஹையர் பண்ணுறாங்க, போத் ஃப்ரெஷர்ஸும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்டும் சரி. அது மட்டும் இல்லாமல் நம்மளாம் நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு தான் லிங்க்டின் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஃப்ரெஷர்ஸ்க்கும் சரி, ஸோ நம்மளோட ஜாப் சர்ச் பண்ணுறதுலேருந்து, நம்மளோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுலேருந்து, கோர்ஸ் படிக்கிறதுலேருந்து, ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் அதை வச்சு நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கெட் பண்ணுறதுக்குமே லிங்க்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டராக இருக்குது. ஸோ ஒரு கம்பெனிக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது ரெஸ்யூம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹை லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ செகண்ட் காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணும்போது கேஷுவல் ஃபோட்டோஸாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். லைக் செல்ஃபி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் வைக்காமல், லைக் வந்து நம்ம லைட் பேக்ரவுண்ட் பின்னாடி இருந்துட்டு, ஸோ ஒரு பிரைட் ஃபேஸில், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில், ஃபேஸ் வந்து சைடாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோ வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரெக்ரூட்டருக்கு எது கொடுக்கும் அப்படின்னா, நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவோ நம்மளோட ஹெட்லைன்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு, ஸோ அபவுட் செக்ஷன் வந்து மோஸ்ட்லி நம்ம எம்டியாக விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அபவுட் செக்ஷன் நம்ம ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் வரும்போது டிகிரி வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். நிறைய பேர் நம்ம பிசிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு டிகிரி மட்டும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்ஸ், நம்மளோட அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுருவோம். அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான். அதுக்கப்புறம் ஸோ ப்ரொஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து எந்த ஒரு ஆப்டிமைசேஷனும் நம்ம பண்ண மாட்டோம். நம்மளும் வந்து அடுத்தவங்க கிட்ட என்கேஜாக இருக்க மாட்டோம். ஸோ நம்மளோட போஸ்ட்டுக்கு என்கேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதுக்குமே வந்து ரிப்ளை பண்ண மாட்டோம். ஸோ நெட்வொர்க்கிங்கே இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஐடியலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நம்ம ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஸோ ஆன்லைன்லேருந்து எடுத்தோ இல்லை ஏஐலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ரெஸ்யூமோ அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஓன் கண்டென்ட்டை நீங்கள் வந்து புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின் ரெக்ரூட்டர் ஃபனல்ஸ் நம்ம என்னென்னலாம் சொல்லலாம், அதாவது ரெக்ரூட்டர்ஸ் வந்து நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்ததும் ஸோ எதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணோம், எப்படி வச்சுருந்தா அவங்களோட இமீடியட் வந்து அட்டென்ஷன் வந்து கிராப் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சரும் அந்த ப்ரொஃபைல் பிக்சர் பின்னாடி இருக்கக்கூடிய பேனர் தான். ஆக்சுவலி நம்ம வச்சிருக்க பேனரே வந்து நம்ம எந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம், ஸோ நம்ம எந்த மாதிரியான ஸ்கில்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்றது நம்மளை பற்றின ஒரு 25% இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட பேனர்ஸ் வச்சு ரெக்ரூட்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஹெட்லைன். ஸோ ஹெட்லைன் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ யார் நம்ம, ஊ யூ ஆர் அப்படின்றது நம்ம எழுதிட்டு, ஸோ நம்மளுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, நம்ம எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்றது, ஸோ வாட் யூ ஆஃபர், இது ரெண்டுமே கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு ஹெட்லைனாக எழுதலாம். ஸோ ஹெட்லைன் வந்து சென்டென்ஸாக தான் எழுதணும் அப்படின்னு இல்லாமல் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸே வந்து நம்ம பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணியுமே நம்ம கேதர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் செக்ஷன். ஸோ அபவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஸ்டோரிஸ், ஸோ ஸ்டோரிஸ் அப்படின்னும் போது நம்மளோட பர்சனல் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ரைட் பண்ணாமல், லைக் வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இல்லை ஸ்ட்ரென்த்தை நம்ம எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அந்த ஷோகேஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஒரு கிளியர் டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறது அபவுட் செக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த செக்ஷன் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து, ஸோ நம்ம ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்காக வந்து ஷோ பண்ணுறது இந்த செக்ஷன் தான். அப்போது நான் ஃப்ரெஷராக இருக்கேன், என்கிட்ட வந்து ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் இன்டர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்டர்ன் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் அங்கே கன்க்ளூட் பண்ணலாம். இல்லை நான் இன்டர்னுமே எதுவுமே பண்ணலை, நான் எதுலையுமே ஒர்க் பண்ணலை, என்கிட்ட நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நோ வரிஸ், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட காலேஜ், எல்லா காலேஜுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட்டை வந்து உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்காக வந்து நீங்கள் அந்த இடத்துல
ஷோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அண்ட் என்டோஸ்மெண்ட். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும் அப்படின்றது நீங்கள் அங்கே ஆட் பண்ணலாம். அந்த ஸ்கில்ஸ்க்கான ஒரு கிரெடிபிலிட்டி வந்து நீங்கள் என்டோஸ்மெண்ட் வந்து உங்ககிட்ட லைக் வந்து உங்களோட கனெக்ஷன்ஸ் நெட்வொர்க்கிங் அந்த லிங்க்டின்ல இருக்கக்கூடிய பியர்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், ஸோ உங்களோட கனெக்ஷன்ஸ் கிட்ட இருந்து அந்த கிரெடிபிலிட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங் அப்படின்றது நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக வந்து நம்ம லிங்க்டின் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடிக்கு வந்து நம்ம லிங்க்டின்ல ப்ரெசன்ஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு என்கேஜாகவே இருக்கும், நம்ம ஐடலாக இல்லை. ஸோ ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம ப்ரெசன்ஸில் இருக்கும் அப்படின்றது அடுத்தவங்களுக்கு வந்து அது டெலிவர் பண்ணும். இப்போ எப்படி நம்ம வந்து சோஷியல் மீடியாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், லைக் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் என்கேஜாக இருக்கணும் போது நமக்கு ஆன்லைன் ஷோ ஆகும். ஸோ நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நம்ம அடுத்தவங்க போஸ்ட்டுக்கு வந்து என்கேஜாக இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ்லேயே வந்து நம்ம இருக்கிறது ஒரு வந்து ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்க மாதிரி அடுத்தவங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இது 6மே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்டரோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபனல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் பேனர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எப்படிலாம் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும், ஒரு குட் லைட்டிங்கில், ஒரு கிளியர் பேக்ரவுண்டில், ஒரு டார்க் பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு லைட் தீமில் இருக்கணும். ஸோ நீங்கள் வைக்கிற பேனர் வந்து உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரியான இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பேனர்ஸ் எல்லாமே நம்ம எங்கே டிசைன் பண்ணலாம் அப்படின்னா கேன்வா டூல்லே கூட நீங்கள் பேசிக்காக வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நிறைய ஆன்லைன் சைட்ஸ் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து ஹெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கரண்ட்டாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ ஸ்டூடெண்ட்டின் உங்களோட காலேஜ் நேம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ராவாக வந்து லைக் ப்ரெசென்ட் பண்ணாமல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ரோலில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஹெட்லைன் வந்து ஒன்லைனில் நீங்கள் வைக்கிறது மூலமா ஸோ இதிலே வந்து உங்களோட 40% ஆஃப் ஸ்கோப் வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு டெலிகேட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரியுமே நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ இதனோட கண்டினியூ செக்ஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.